சுதந்திரம் போற்றி வள துஞ்சும் தீரம் தீட்டிவிழி அஞ்சுதல் அறிவிலா செயல் கிஞ்சுதல் என்றும் விழ. ஃபார்வர்ட் பிளாக் கட்சி நிறுவனர் மற்றும் இந்திய தேசிய இராணுவத்தின் தலைவர், விடுதலை போராட்ட வீரர் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்களின் வீர வரலாறு. ஜனவரி 23, 1897 ஒடிசா மாநிலம் கட்டாக்கில் பிறந்த நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் கொல்கத்தாவில் உள்ள பிரசிடென்சி கல்லூரியிலும் பின்னர் கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்திலும் தன்னுடைய பட்டப்படிப்பை முடித்ததோடு இந்திய குடிமை பணித்தேர்வில் அதாவது IAS தேர்வில் தேர்ச்சி பெற்ற போதிலும் ஆங்கிலேய அரசின் கீழ் பணிபுரிய விரும்பாமல் தன்னுடைய அதிகாரத்தை துறந்தார். அதன் பிறகு இந்திய தேசிய காங்கிரஸில் இருந்து தீவிரமாக செயல்பட்டு இளைஞர் பிரிவில் முக்கிய பங்கு வகித்து 1938 மற்றும் 39 ஆகிய ஆண்டுகளில் இந்திய தேசிய காங்கிரஸின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். மகாத்மா காந்தியுடன் ஏற்பட்ட கொள்கை வேறுபாடுகளால் 1939 பதவியை ராஜினாமா செய்து ஃபார்வர்ட் பிளாக் என்ற கட்சியை தொடங்கினார். நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்களின் தீவிர சுதந்திர வேட்கையை கண்டு அச்சப்பட்ட வெள்ளையர்கள் அவரை கைது செய்து சிறையில் அடைத்தனர். ஆனால் அவரின் ஆதரவாளர்கள் செய்த உண்ணாவிரத போராட்டம் காரணமாக வீட்டுக்காவலில் வைக்கப்பட்டார். ஆனால் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் வீட்டுக்காவலில் இருந்து 1941 ரகசியமாக தப்பிச் சென்று ரஷ்யா, ஜெர்மனி மற்றும் ஜப்பான் போன்ற நாடுகளுக்கு சென்று இந்தியாவின் சுதந்திரத்திற்காக ஆதரவு திரட்டினார். 1943 சிங்கப்பூரில் இந்திய தேசிய இராணுவத்தின் பொறுப்பை ஏற்றுக்கொண்டார். டெல்லி சலோ மற்றும் ஜெய்ஹிந்த் என்ற முழக்கங்கள் இந்திய தேசிய இராணுவ வீரர்களுக்கு புத்துயிர் அளித்தன. மேலும் அக்டோபர் 21, 1943 அன்று சிங்கப்பூரில் ஆசாத் ஹிந்த் என்ற சுதந்திர இந்திய அரசை நிறுவினார். 1945 ஆகஸ்ட் 18 அன்று தைவான் தலைநகர் தைப்பேயில் நடந்த விமான விபத்தில் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் மரணமடைந்ததாக கூறப்படுகிறது. ஆனால் அவரது இறப்பு இன்றும் ஒரு மர்மமாகவே உள்ளது. நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்களின் மறைவுக்கு பின்னரும் இந்தியர்கள் அவரை மாபெரும் வீரராகவும் தேசபக்தராகவும் போற்றுவதோடு அவரது நினைவாக அவரது பிறந்தநாள் பராக்கிரம் திவாஸ் என கொண்டாடப்படுகிறது. நன்றி.